Hello everyone. Crack UG and PG TRB exams through Dr. Shobana's coaching classes. Admissions are now open. உங்களோட லேர்னிங் பிளானை நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல் கோர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸ் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச்னு எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கி படிக்க முடியும். ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், எல்லா டாபிக்ஸ்க்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்குமான ஆத்தர் இன்ட்ரடக்ஷன், டீட்டெயில்டு சம்மரிஸ், எம்சிக்யூஸ், இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் போயமாக இருந்த டெக்ஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் மோர் தென் 1000 எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக மோர் தென் 10,000 எம்சிக்யூஸ் உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக வீக்லி டெஸ்ட் பேட்ச் இதில் கண்டக்ட் பண்ணுறோம். குவிக் ரிவிஷன் ஷீட்ஸ் எக்ஸாமை ஒட்டி ப்ரொவைட் பண்ணிடுவோம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் கோர்ஸ் யூ ஹாவ் டு கால் or WhatsApp to the number 7200893046. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. Keats is one of the greatest of the romantic poets. Best romantic poet அவர். ஸோ அவரோட ஃபேம், அவருக்கு கிடைச்ச அந்த நிலையான புகழ் இல்லைன்னா அழியா புகழ் எது மூலமாக கிடைச்சதுன்னா த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ் தான். அவரோட வேர்ட்ஸ் தான் அவருக்கு தே earned him more fame. ஓகே, ஏன்னா அவர் இன்னும் ஒரு சில போயம்ஸ் கூட எழுதியிருக்காரு. பட் ஹிஸ் வேர்ட்ஸ் earned him all the fame. சரி, அப்படி எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வேர்ட்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஐ ஷால் நேம் ஆல் தி 6 வேர்ட்ஸ். Ode on Psyche, Ode on Melancholy, Ode on Indolence, Ode to Autumn, Ode on a Greciana, and the present poem Ode to a Nightingale. So இதுதான் the 6 words John Keats ஓட contribution to words in English. Now we shall have an introduction of the poem Ode to a Nightingale. So this is a poem by John Keats. அவர் friend என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட friend, his name is Charles Armitage Brown. Okay, what he says is that Keats wrote this poem under a plum tree in the garden of Keats' house at Wentworth Place in Hampstead. Okay, Hampsteadன்ற இடத்துல அவரோட வீடு இருந்தது. அங்கே தான் ஒரு ப்ளம் ட்ரீக்கு கீழே தான் உட்காந்து இதை எழுதினாரு அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்ட், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் பேர் என்னன்னு பாருங்க, சார்லஸ் ஆர்மிட்டேஜ் பிரவுன். ஓகே, அவரோட ரிமார்க் தான் இது. அதாவது ஒரு காலை பொழுதா தெரியல, ஒன் டே ஒரு நாள் திடீர்னு அவர் போறாரு. he listens to the song of a nightingale. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு உள்ள பேப்பரோட வர்றாரு. என்ன ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணிட்டு வந்திருப்பாருன்னு அவரோட ஃப்ரெண்டு நினைக்கிறாரு. பட் ஒரு அழகான போயம் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்வார். ஓகே, சரி, ஹாம்ஸ்டர்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி நியர் டு லண்டனுக்கு இப்போ ப்ரெசன்ட் லண்டனோடைய இணைஞ்சிருச்சு. பட் டியூரிங் த ஏர்லி 19th century, அதாவது கீட்ஸோட பீரியடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜாக தான் இருந்தது. மவுண்டனை ஒட்டி இருக்கிற ஒரு வில்லேஜாக இருந்தது. ரைட், ஸோ தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது லண்டன் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு கன்வீனியன்ஸும் இருந்தது. சீக்கிரமாக பெரிய ஊருக்குள்ளே போயிடலாம், அந்த தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் தே குட் ஹாவ் த பிளசன்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் அ வில்லேஜ். ஒரு இயற்கை அனுபவத்துடன் கூடிய ஒரு வில்லேஜில் வாழ்ந்த ஃபீலிங்கும் கிடைக்கும். ஸோ அவரோட வீடு வந்து ஹாம்ஸ்டெட்ல இருந்தது. ஸோ தேர் ஹீ ஹர்ட் த சாங் ஆஃப் அ நைட்டிங்கேல். ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை இட் அண்ட் ஹீ ரோட் திஸ் போயம் அப்படிங்கிறது தான் சார்ல்ஸ் ஆர்மிட்டேஜ் பிரவுனோட கமெண்ட். ஸோ ப்ரவுன் வேற என்ன சொல்றாரு அப்படின்னா, a nightingale had built its nest near the house that he shared with Keats in the spring of 1819. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்டான கீட்ஸும் வந்து ஒரு வீடை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த ஸ்ப்ரிங் சீசன். அதாவது இந்த ஏப்ரல் மே, அதை தான் ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வசந்த காலம் அது. அந்த பீரியட்ல we were there in
ஹாம்ஸ்டெட்ல நாங்க ஷேர் பண்ண வீட்ல இருந்தோம். ஷேர் பண்ணதுன்னா எப்படின்னு தெரியல. ஒரு இல்ல பவுண்டரி ஷேர் பண்ணிட்டாங்களா? என்ன ஷேர் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. பட் தே ஹேட் ஷேர்ட் அ ஹவுஸ். அங்க வந்து ஒரு மரத்துல ஒரு நைட்டிங்கேல் வந்து இட் ஹாஸ் பில்ட் இட்ஸ் நெஸ்ட். ஓகே. இன்ஸ்பயர்ட் பை த பேர்ட் சாங் கீட்ஸ் கம்போஸ் த போயம் இன் ஒன் மார்னிங். ஒரு காலை பொழுதுல தான் இந்த பாட்டை எழுதினதா சொல்றாரு. இட் சூன் பிகேம் ஒன் ஆஃப் ஹிஸ் 1819 ஓட்ஸ். 1819ல அவர் ஓட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல இதுவும் ஒன்னா மாறிடுச்சு. அண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் இன் ஆனல்ஸ் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ் த ஃபாலோயிங் ஜூலை. ஓகே. ஆனல்ஸ் ஆஃப் த ஃபைன் ஆர்ட்ஸ்ன்ற எடிஷன்ல அந்த இயர், அதாவது 1819லயே ஜூலை மந்த்ல வெளிவந்த எடிஷன்ல இவரோட போயம் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஹிஸ் போயம் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1819. Okay, in which edition? Annals of the Fine Arts. In which book? Annals of the Fine Arts. Okay, it was published in the Annals of the Fine Arts. Okay, this is an introduction to the poem. Again, in the poem பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, the tone of the poem rejects the optimistic pursuit of pleasure found within Keats's earlier poems and instead explores the themes of nature, transience and mortality. இப்போ மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓட் டு ஆட்டம் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஓட் டு கிரீஷன் ரெண்டுமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஏர்லியரா. ரெண்டுமே வந்து ரொம்பவே லைட் போயம்ஸாக இருக்கும். ஒரு டெஸ்கிரிப்ஷன் இருக்கும், இமேஜரி லோடனாக இருக்கும். அப்படிதான் இருக்கும் போயம்ஸ். ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். ஆனால் இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த போயம் வந்து நேச்சரை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணலை. ஒரு மாற்றம், ஒரு ஒரு மார்டாலிட்டி, நிலையற்ற தன்மை, மனிதனோட நிலையற்ற தன்மை, டெத்தை பற்றி அதிகம் பேசியிருப்பாரு. மேபி இதுக்கு ரீசனாகவும் சொல்லுவாங்க. ஒரு நிறைய பேர் வந்து அவர் ஒரு எஸ்கேபிஸ்ட்னு சொல்லுவாங்க. யாருன்னா ஜான் கீட்ஸ். ஏன்னா அவர் வந்து வாழ்க்கையோட அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு போறதுக்காகவே சில பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. ஓட் டு அ நைட்டிங்கேல் இஸ் ஒன் சச் போயம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த போயம்ல வந்து மார்டாலிட்டி பத்தி, மனிதனோட நிலையற்ற தன்மை பத்தி அதிகமா பேசியிருப்பாரு. வித் ஓட் டு அ நைட்டிங்கேல் கீட்ஸ் பிகின்ஸ் ஹிஸ் ஃபுல்லஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் த தீம்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் அண்ட் த மார்டாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். நம்ம கிரீஷியன்ல கூட இந்த ஐடியா பார்த்துருக்கலாம். கிரியேட்டிவ் ஆர்ட், அதாவது அந்த கிரீஷியன் ஆர்ட் வந்து எவ்வளோ இம்மார்டல் கம்பேர்ட் டு மேன்ஸ் மார்டாலிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாரு. அதே தான் இங்கேயும் அந்த பாடல், அதாவது நைட்டிங்கேலோட சாங் வந்து இம்மார்டல். நைட்டிங்கேலோட சாங் அப்படின்னு சொல்றதை விட பொதுவாகவே கவிதைகள், பாடல்கள் இதெல்லாம் இம்மார்டலாக இருக்கும். வைல் மேன் இஸ் மார்டல். மனிதன் அழியக்கூடியவன், ஆனால் அவனுடைய படைப்புகள் இம்மார்டல். இந்த நைட்டிங்கேலோட பேர்ட், அந்த தனிப்பட்ட அன்னைக்கு அவர் பார்த்த அந்த பறவையை பத்தி மட்டும் அவர் பேசல. பொதுவா நைட்டிங்கேல் அப்படின்ற ஒரு பறவை இனத்தையும் அது குறிக்கிறதாவும் எடுத்துக்கலாம். அந்த பாடல் வந்து காலத்திற்கும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு கிரியேட்டிவ் ரைட்டரோட சாங்கா கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ இன் எனிவே இட் கேன் பி இன்டர்பிரட்டட் அண்ட் செட் தட் திஸ் இஸ் a comparison to the creative expression and the mortality of human life. According to Brown, a nightingale. Okay, I'm sorry, it is repeated. So now we will get into the poem, to the text, Ode to a Nightingale. My heart aches and a drowsy numbness pains. The first stanza of the poem. My heart aches and a drowsy numbness pains my sense, as though of hemlock I had drunk, or emptied some dull opiate to the drains. 1 minute passed, and lithy words had sunk. It is not through envy of thy happy lot, but being too happy in thine happiness. Okay. My heart aches and a drowsy numbness pains அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
மேபி அவர் வந்து ஹி இஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். அவரோட அம், இறுதி நாட்களை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த போயம் வந்து 1819 ஸ்ப்ரிங்ல எழுதியிருக்காங்க. ஹி டைஸ் இன் 1821. ஸோ இவருக்கு வந்து அந்த பெயின் எல்லாமே இருக்கு. ஹி நோஸ் டெத் இஸ் ஃபாஸ்ட் அரைவிங் டு ஹிம். சீக்கிரம் இறந்துருவோம்னு அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து என்னன்னா லைஃப் மேல ஒரு பிடிப்பெல்லாம் குறைஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து அந்த வீட்ல உட்கார்ந்துருக்கிறாரு. மனசு ஏதோ வலி இருக்கு, மனசெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறாரு. ட்ரௌசி நம்னஸ் பெயின்ஸ், அப்படியே ஒரு மரத்து போன தன்மை வேற இருக்கு உடம்புல அப்படின்னு சொல்றாரு. மை சென்ஸ் அஸ் தோ ஆஃப் ஹெம்லாக் ஐ ஹட் ட்ரங்க், என்னோட சென்ஸ் உணர்வே இல்லாம இருக்கேன். as if I had drunk some hemlock. ஹெம்லாக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரொம்பவே கடுமையான விஷம். அதுதான் ஹெம்லாக்கும்பாங்க. இதுதான் சாக்ரட்டிஸ்க்கு கொடுத்த விஷம் வந்து ஹெம்லாக். இன்னொரு ஒரு உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்லணும்னா சாக்ரட்டிஸ் ஹெம்லாக் கொடுத்து தான் கொல்லப்பட்டார். ஓகே, மை சென்ஸ் அஸ் தோ ஆஃப் ஹெம்லாக் ஐ ஹேட் ட்ரங்க், என்னோட சென்ஸ் எப்படி இருக்குன்னா ஹெம்லாக் கொடுத்து இறந்து போன மாதிரி மரத்து போய் இருக்கு, ஒரு உணர்வும் இல்லாம இருக்கு அப்படிங்கிறார். வெறுத்து போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆர் எம்ப்டிட் சம் டல் opiate டு தி ட்ரெயின்ஸ், இல்லைன்னா ஓபியம் மாதிரி ஒரு ட்ரக் சாப்பிட்டுட்டு அப்படியே வெற்று பார்வை பார்த்துட்டு ஒரு உணர்ச்சியே இல்லாம இருக்க மாதிரி நான் இருக்கேன். 1 minute passed and Letty words had sunk. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. Some minutes have passed. Letty words had sunk. என்னோட நினைவுகள் வந்து அற்று போக ஆரம்பிச்சிச்சு. லெத்தி அப்படிங்கிறது a river that is considered to be flowing in hell. ஹெல்லில் ஓடக்கூடிய ஒரு நதியா தான் லெத்திய சொல்வாங்க. அதுல மூழ்கி எந்திரிச்சா நினைவுகள் எல்லாம் மறந்து போகுமா, ஒரு மனுஷனோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போகுமா. இவருக்கும் அப்படிதான் இருந்தது. அப்போ ஒரு மாதிரி டல்லா, ஒரு சோகமா, ஏதோ ஒரு ஒரு சோகத்துல, ஒரு சாரோஃபுல் திங்கிங்ல அவர் இருக்காரு. எதை பத்தி யோசனை இல்லாம அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். It is not through envy of thy happy Lord, but being too happy in thine happiness. ஓகே, இப்போதான் அவர் சொல்றாரு, இது வந்து ஆக்சுவலா மரத்து போன இந்த தன்மைக்கு சஃபரிங்ஸ் மட்டும் காரணம் இல்லை, உன்னோட சாங் எனக்கு கேக்குது, அதுல மெய் மறந்து நான் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப ஒரு மாதிரி கீழே போயிட்டு இருந்த ஒரு மாதிரி டெத்தை பத்தி நெகட்டிவா ஆரம்பிச்ச மாதிரி இருந்த போயம் திடீர்னு அப்படியே சந்தோஷமா அவர் ஆரம்பிக்கிறாரு. அந்த நெகட்டிவிட்டில இருந்து பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு போறாரு. இட் இஸ் நாட் த்ரூ என்வி ஆஃப் தி ஹாப்பி லார்ட், எனக்கு உன்னோட சந்தோஷமான நிலைமைய பார்த்து பொறாமை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த நைட்டிங்கேலோட சாங் கேட்கிறாரு. ட்ரீஸ்க்கு மேல அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஹி இஸ் டெல்லிங் ஐ எம் நாட் envying your happy lot. லாட்னா கண்டிஷன், உன்னோட ஹாப்பியான கண்டிஷன் பார்த்து எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. பட் பீயிங் டூ ஹாப்பி இன் thine happiness, உன்னோட சந்தோஷத்தை பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு. that thou light winged dryad of the trees, so that thou light winged dryad of the trees. light winged dryadனா ஒரு குட்டியான ஏஞ்சல dryad அப்படின்னு சொல்லுவாங்க. light winged dryad சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் மாதிரி நீ என்ன பண்ற, ட்ரீஸோட ஏஞ்சல் நீ, குட்டியான ட்ரீஸோட ஏஞ்சல் நீ. அங்க மரத்து மேல உட்கார்ந்துட்டு ஒரு அழகா பாடிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க, இன் சம் மெலோடியஸ் பிளாட், ஒரு மெலோடியஸான ஒரு தீம்ல நீ வந்து பாடிட்டு இருக்க. ஆஃப் பீச் அண்ட் கிரீன் அண்ட் ஷேடோஸ் நம்பர்லெஸ், சிங்கஸ்ட் ஆஃப் சம்மர் இன் ஃபுல் த்ரோட்டட் ஈஸ். அந்த பீச் அண்ட் கிரீனுக்கு இடையில, அதாவது மரக்கிளைகளுக்கு இடையில என்ன ஷேடோஸ்க்கு உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்க, யூ ஆர் சிங்கிங் ஆஃப் சம்மர். அவங்களுக்கு பிடிச்ச சீசன் சம்மர் சீசன், அந்த ஸ்ப்ரிங் சீசன் சம்மர் சீசன் எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுதான். அந்த ஏப்ரல் மே தான் அவங்களுக்கு என்ஜாயபிள் சீசன். ஏன்னா யூரோப் மாதிரி கண்ட்ரீஸ்ல வின்டர் சீசன் எல்லாம் ஃப்ரோசனா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ சம்மர் இஸ் அ பியூட்டிஃபுல் சீசன் ஃபார் தம். ஓகே, ஸோ சிங்கஸ்ட் ஆஃப் சம்மர் இன் ஃபுல் த்ரோட்டட் இஸ். ஸோ அந்த சம்மரை வரவேற்று நீ சந்தோஷமா பாடிட்டு இருக்க, உன் முழு குரலையும் எடுத்து பாடிட்டு இருக்க. அதை கேட்டு நானும் சந்தோஷப்படுறேன். மேபி அந்த சந்தோஷத்துல தான் என் உடம்புல வந்து இந்த மாறுதல்கள்லாம் நடக்குதா, இல்ல அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்த என் மனசுக்கு உன்னோட பாடல் மருந்தா இருக்குதா, அது ரெண்டையும்
நாம தான் நம்மளுக்கு வசதிக்கு ஏத்த மாரி இன்டர்பிரட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஹி சேஸ் எப்பவுமே போயம்ஸ்னா அப்படிதான். வி ஹேவ் டு இன்டர்பிரட். ஒவ்வொரு இடத்துல வந்து போயட் என்ன நினைச்சு எழுதியிருக்காரு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. வி ஹேவ் டு இன்டர்பிரட். போயம்ஸ்னாலே அப்படிதான் இருக்கும். ஸோ மை ஹார்ட் டேக்ஸ் அண்ட் drowsy numbness pains my sense as though of hemlock I had drunk or emptied some dull opiate to the dreams. 1 minute passed and Letty words had sunk அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வழியோட ஆரம்பிச்சு திடீர்னு பாட்டை கேட்கிறாரு. ஹி இஸ் வெரி ஹாப்பி டு ஹியர் த சாங் ஆஃப் த நைட்டிங்கேல் விச் இஸ் சிங்கிங் இன் ஃபுல் த்ரோட்டட் ஈஸ். ஓகே. Now this is the second stanza. Oh, for a draught of vintage that hath been cooled a long age in the deep delved earth, tasting of flora and the country green, dance and provencal song and sunburnt myth. Okay, அப்படியே ரொம்ப ஹாப்பியா அடுத்த ஸ்டான்ஸாலாம் ஃபுல்லா அப்படியே ஸ்பிரிட்டடா இருக்கு. ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா ஆரம்பிக்கிறது. ஓ ஃபார் அ ட்ராட் ஆஃப் விண்டேஜ். எனக்கு வைன் வேணும். ஐ வாண்ட் விண்டேஜ். விண்டேஜ்னா வைன். ஓகே. ஐ வாண்ட் டு ஹாவ் சம் வைன் தட் ஹேவ் பின் கூல்ட் அ லாங் ஏஜ் இன் த டீப் டெல்வ்ட் எர்த். சாதாரண வைன் கிடையாது. மிகவும் பதப்படுத்தப்பட்ட மிகவும் பழமையான வைன் வேணும். ஏன்னா வைன் வந்து பழசாக தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதோட சுவை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓ ஃபார் அ ட்ராட் ஆஃப் விண்டேஜ் தட் ஹேத் பீன் கூல்ட் அ லாங் ஏஜ் இன் த டீப் டெல்வ்ட் எர்த். எர்த்து கீழே தான் அதை வந்து பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. பழசாக அதை கூல் பண்ண விடுறது எர்த்துக்கு கீழே தான். ஸோ ஹி சேஸ் ஐ வாண்ட் டு டேஸ்ட் த வைன் that has been deep delved, that has been cooled a long age in the deep delved earth அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு கீழே அந்த பூமிக்கு கீழே இருந்து குளிர்விக்கப்பட்ட அந்த வைன் தான் எனக்கு வேணும். டேஸ்டிங் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் த கண்ட்ரி கிரெயின், டான்ஸ் அண்ட் ப்ரொவென்கல் சாங் அண்ட் சன்பர்ன்ட் மித். ஐ வாண்ட் டு என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே. இந்த வில்லேஜ், ஏன்னா அவர் இருக்கிற அந்த ஏரியா, அங்க வந்து அந்த வட்டாரத்துல இருக்க ஃப்ளோரா ஃபானா இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு சாங்ஸோட சன்பர்ன்ட், ஏன்னா சம்மர் சீசன், அந்த வாட் இஸ் இட் கால்டு சன் பாத் எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. Oh, for a beaker full of the warm south, full of the true, the blushful hypocrite, with beaded bubbles winking at the brim and purple-stained mouth, that I might drink and leave the world unseen, and with thee fade away into the forest dim. சரி. இப்படி ஒரு வைன் கையில குடுத்துடுறாங்க. ஒரு நல்ல வைன், ஒரு பழைய வைன் இவர்கிட்ட இருக்குது. நல்ல ஒரு அழகான அட்மாஸ்பியர், பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் அட்மாஸ்பியர். இதுல அவருக்கு வேற என்ன வேணும்? வைன் அப்பார்ட் ஃப்ரம் வைன் அவருக்கு என்ன வேணுமா? எ பீக்கர் ஃபுல் ஆஃப் த வார்ம் சவுத், ஃபுல் ஆஃப் த ட்ரூ, த பிளஷ்ஃபுல் ஹிப்போக்ரின். பிளஷ்ஃபுல்னா இந்த ரெட் கலரை தான் பிளஷிங். பிளஷிங்னா வெக்கப்படுது. வெக்கப்பட்ட அந்த கண்ணம் செவக்குது இல்லையா? அதனால அதை கம்பேர் பண்றாரு. ஹிப்போக்ரின் வந்து அந்த கலர்ல இருக்குமா, பிங்கிஷ் ரெட்டா இருக்கக்கூடிய ஹிப்போக்ரின் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நான் வி ஷல் நோ வாட் இஸ் ஹிப்போக்ரின். ஹிப்போக்ரின்ங்கிறது ஒரு மிஸ்டிக்கல் ட்ரிங்க். இது சாரி மித்திக்கல் ட்ரிங்க் இது. அதாவது இதை குடிச்சா நல்ல போயட்ரி எழுத முடியும். ஓகே. மியூசஸ்க்கு, நல்ல போயட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் ஹிப்போக்ரின். ஸோ திஸ் இஸ் ஸ்போக்கன் இன் மித்ஸ். ஓகே. இது வந்து மித்ஸ்ல தான், நிறைய பழைய கதைகள்ல தான் ஹிப்போக்ரின் பத்தி பேசியிருப்பாங்க. அது கலர் வந்து ரெட் கலரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஹி சேஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் வைன் he also wants to drink the blushful hippocrene, the red color hippocrene with beaded bubbles winking at the brim. அந்த ஹிப்போக்ரின் எப்படி இருக்குமா, பபிள்ஸ் அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே ஃபுல்லா அவர் எடுத்துட்டாரு. ஸோ அந்த பிரிம், அந்த ரிம், அந்த ஓரம் ஃபுல்லா பபிள்ஸ் மாதிரி வந்து அது அப்படியே வெடிச்சிட்டு இருக்கும். அண்ட் பர்பிள் ஸ்டெயின்டு மவுத், அவரோட வாய் ஆல்ரெடி வைன் குடிச்சதுனால அந்த கலர் மாதிரி பர்பிள் ஸ்டெயின்டா இருக்கும். அதுல வந்து he wants to drink hypocrine now that I might drink and leave the world unseen. அதையும் குடித்து விட்டு நான்
நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு யாருக்கும் தெரியாமல் மறைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன்கிறார். that I might drink. Okay, he wants to drink the hypocrite too and leave the world unseen. He wants to leave the world unseen. யாரும் பாராமல் நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட வேண்டும். And with thee fade away into the forest dim. I want to fade away into the forest dim. இந்த இருட்டான அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஏன் இருட்டா இருக்கும்னா, ஃபாரஸ்ட் அந்த மரங்கள்லாம் ரொம்ப அடர்ந்து படர்ந்து இருக்கிறப்போ லைட்டோட வெளிச்சம் எதுவுமே தெரியாது. அது சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, பொதுவா வந்து ஃபாரஸ்ட் வந்து டிம்மா தான் இருக்கும். ஸோ he says I want to fade. He says I want to fade. I want to fade with thee into the forest dim. ஃபாரஸ்ட் டிம்குள்ள, இருட்டான காடுகளுக்குள்ள உன்னோட சேர்ந்து பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவரோட இமேஜினேஷன் அடுத்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொன்னாரு, என் மனசெல்லாம் வலிக்குது, ஹெம்லாக் குடிச்ச மாதிரி இருக்கு, டெதியில முங்கி எழுந்த மாதிரி இருக்கு, இப்போ உன் பாட்டை கேட்குறேன், எனக்கு அப்படியே எல்லாம் மறந்துட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு எந்த பொறாமையும் இல்லை, பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் யுவர் சாங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொன்னார். செகண்ட் ஸ்டான்ஸால பாருங்க, வைன் பத்தி பேசுறாரு. எப்படிப்பட்ட வைன் வேணுமா, வைன் தட் இஸ் கூல்ட் அ லாங் ஏஜ் இன் த டீப் டெப்த் எர்த், அப்படிப்பட்ட வைன் வேணும். அதை வந்து வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல குடிச்சிட்டு அடுத்ததா வேற என்ன சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு, பீக்கர் ஃபுல் ஆஃப் பிளஷ்ஃபுல் ஹிப்போக்ரைன் குடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த பிளஷ்ஃபுல் ஹிப்போக்ரைன்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன், ரைட். ஸோ அதை வந்து ஏன் வந்து பர்பிள் ஸ்டெயின் மவுத், ஆல்ரெடி அவருக்கு வந்து அந்த வாய் வந்து அந்த வைன் குடிச்சதுனால அந்த உதட்டுல வந்து அந்த கலர் ஸ்டெயின் ஆயிருக்கு, கரை பட்டிருக்கு, வைனோட கரை. இப்போ ஹி வாண்ட்ஸ் டு ட்ரிங்க் ஹிப்போக்ரைன் டூ. ரெண்டையும் குடிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்தை விட்டே மறைஞ்சு போயிடணும்னு நினைக்கிறாரு, உன் கூட சேர்ந்து பறந்து வந்துடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். fade far away, dissolve and quite forget what thou among the leaves has never known, the weariness, the fret, the fever and the fret, here where men sit and hear each other groan. ஓகே, ஸோ இது திரும்ப வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட். அதாவது ஹியூமன் பற்றி அதிகமாக, ஹியூமன்ஸ் பற்றி பேசுகிறப்போ, மனிதர்களை பற்றி பேசுகிறப்ப எல்லாம் அவரோட வாய்ஸ் டல்லாகிடுது, ஒரு மாதிரி சோகமாக பேசுறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவரோட பிரதர் வந்து டியூபர்குலோசிஸ்னால இறந்துருக்கிறாரு, இப்போ இவருக்கும் டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு. ஹீ இஸ் ஆல்சோ அவைட்டிங் டெத், இவருக்கும் சாவு சீக்கிரமா வந்துடும், அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது டியூபர்குலோசிஸ்க்கு. ஸோ ஹீ நோஸ் pretty well that he will die too. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பறவையை பார்த்து சொல்றாரு, fade far away, dissolve and quite forget what thou among the trees has never known. போயிரு, இங்கிருந்து போயிடு, இங்கிருந்து பறந்து போயிரு, கரைஞ்சு போயிடு, மறைஞ்சு போயிடு. ஏன்னா அந்த லீவ்ஸுக்கு இடையில, அந்த நீ மரங்களுக்கு இடையில இருக்க, அந்த லீவ்ஸுக்கு இடையில நீ இருக்கிற உலகத்துல தெரியாத விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. இந்த உலகத்துல, நான் இருக்கிற உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீ இருக்கிற உலகத்துல அது எதுவுமே உனக்கு தெரியாது. இலைகளுக்கு இடையே நீ இருக்கும் அந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ அங்கேயே இரு. இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கம்பேர் பண்றது. the weariness, the fever and the fret, here where men sit and hear each other groan. இங்க வந்து மனுஷன் அப்படியே டயர்டா, ஃபீவர் வந்தது, முணங்கி துடிச்சுக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் உட்கார்ந்து பொறணி பேசிட்டு புலம்பிக்கிட்டு கதைகளை சொல்லி அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மேபி ஒரு ஹாஸ்பிட்டல் சீனை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கும். the weariness, the fret, fever and fret, here where men sit and hear each other groan. மேபி அவர் ட்ரீட்மெண்ட்க்கு போன இடத்துல நடந்த விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, where palsy shakes a fuel, sad lost grey hairs. இங்க வந்து மனுஷனுக்கு நிறைய என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, வயசாக ஆக அப்படியே கிரே ஹேர்ஸ் வருது. அது மட்டும் இல்ல, வயசாயும் இழைச்சு போய் மனிதன் வந்து செத்து போறான்.
Again, where youth grows pale and spectre thin and dies. Youth சிறு வயசுலயே வந்து ஒரு நோய் வந்து தாக்குது, வெளுத்து போய் ஸ்பெக்டர் தின் எலும்பு மாதிரி ஆகி இறந்து போறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த எலும்புருக்கி நோய் டியூபர்குலோசிஸை தான் திரும்பவும் சொல்றாரு. வேர் யூத் வந்து வயசாகி இறக்குறாங்க மனுஷன், அடுத்தது எப்படி இறக்குறாங்க? வேர் யூத் grows pale and spectre thin and dies, where but to think is to be full of sorrow and leaden eyed despairs. இங்க வந்து ஞாபகத்துல நாங்க வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னாலே சாரோஸ் தான், ஒரே விரக்தியான விஷயங்களை தான். எங்க கண்கள்லாம் விரக்தியா இருக்குது, எந்த கண்லையும் சந்தோஷமே இல்லை. ஸோ ஐ குட் ரிமெம்பர் ஒன்லி திங்ஸ் ஆஃப் சாரோ ஹியர். ஓகே, memories of sorrow here. So I don't like things in this world அப்படின்னு சொல்றாரு. Where beauty cannot keep her lustrous eyes, or new love pine at them beyond tomorrow. இங்க அழகு வந்து ரொம்ப நாள் நீடிப்பது இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு ஏதாவது புது வியாதி வந்து அந்த அழகெல்லாம் கொண்டு போயிடுது. அது மட்டும் இல்லை, நியூ லவ் பைன் அட் தம் பியாண்ட் டுமாரோ. காதல் வந்து ஒரு அப்படியே பிரேக்கப் ஆயிடுது, ரொம்ப நாள் தள்ளி போறது கிடையாது, விட்டு போயிடுது. மனுஷனுக்கு அந்த அன்பு நிரந்தரமா கிடைக்கிறதே இல்லை. ஓகே, மேபி இவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால he may have lost his love. எதை சொல்றாருன்னு தெரியல, but he is feeling very much about something. Okay, about some lost love. மறந்து போன ஒரு காதலை நினைச்சு, பிரிஞ்சு போன காதலை நினைச்சும் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவர் எல்லாமே மார்டாலிட்டி பத்தி தான் எழுதியிருக்காரு. ஹியூமனோட மார்டாலிட்டி, இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகளை தான் மெயினா எழுதுறாரு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா the weariness, the fever and the fret, here where men sit, hear each other groan, palsy shakes a few sad lost grey hairs. இதெல்லாம் வந்து மார்டாலிட்டியை தான். அடுத்த லைன் பாருங்க, where youth grows pale and spectre thin and dies. இதெல்லாம் it refers to the mortality of a human. Okay, next stanza வாங்க. Away, away, for I will fly to thee, not charioted by Bacchus and his pads, but on the viewless wings of poesy, though the dull brain perplexes and retorts, already with thee. Away, away, for I will fly to thee. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பறந்து போயிடு, இதை பத்தியே யோசிக்காத, நானும் இப்ப என்ன பண்றேன், I will fly to thee, உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன். ஓகே, I will fly to thee, உன்னிடம் வந்து நானும் சேர்ந்து கொள்கிறேன். Not charioted by Bacchus and his parts. Bacchus யாருன்னா வைன் காட், வைன் காட் தான் Bacchus. அவர் எதுல வருவாரு அப்படின்னு சொன்னா, கிரீக்லயும் நம்ம இந்தியன் ஹிந்துயிசம்ல இருக்க மாதிரி நிறைய காட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வாகனம் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நாட் சேரிட்டட் பை பேக்கஸ் அண்ட் ஸ்பாட்ஸ். பேக்கஸ் வந்து எதில் வருவாருன்னா சிறுத்தைகள், அந்த சிறுத்தை புலி மேலே வருவார். பார்ட்ஸ் அப்படின்னா லெப்பர்ட்ஸ். ஓகே, ஸோ நாட் சேரிட்டட் பை பேக்கஸ் அண்ட் ஸ்பாட்ஸ். நான் வைனில் குடிச்சு உன் கூட வரப்போறதில்ல, வைனை குடிச்சு கற்பனையில் போதையில் உன் கூட வர்றேன்னு நான் சொல்லலை. பட் ஆன் த வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் போயசி, நான் பாடல் இமேஜினேஷன் கற்பனை மூலமாக உன்கிட்ட வரப்போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு கம் டு யூ with the help of my imagination. I have the capacity of writing poetry. I have the capacity of doing some immortal lines in my மைண்ட். அதாவது என்னால் வந்து இம்மார்டல் லைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வியூலெஸ் விங்ஸ் ஆஃப் போய்ட்ரி, அது மூலமா, அதோட இறக்கை மூலமா நான் வந்து உன்னோட கலந்துக்கிறேன். தோ த டல் பிரெயின் perplexes and retorts. என்னோட பிரெயின் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு, கொஞ்சம் ஆக்டிவா இல்லை, என்னை பின்னோக்கி இழுக்குது, இருந்தா கூட ஐ வில் ட்ரை அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் போயசி ஐ வில் கம் அண்ட் ஜாயின் யூ. வித் ஹெல்ப் ஆஃப் இமேஜினேஷன், கற்பனை மூலமா, போயட்ரின்ற கற்பனை மூலமா உன்னுடன் நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன்கிறார். ஆல்ரெடி வித் தி, அப்படியே கற்பனை பண்ணா அடுத்த நிமிஷம் எங்க வேணாலும் போயிடலாம் இல்லையா. அவர் என்ன சொல்றாரு, இப்ப வந்து நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ ஹி இஸ் வித் நைட்டிங்கேல், ஃப்ளையிங் வித் நைட்டிங்கேல். இப்போ நைட்டிங்கேலோட சேர்ந்து தானும் பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு பேசுறாரு.
Tender is the night. இன்னைக்கு நைட் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அமைதியா பிளசண்டா இருக்கு. And happily the queen moon is on her throne. Hopefully மேல பார்க்கிறேன் queen moon இருக்குது. அது வந்து is on her throne. ஏன்னா நைட் ஹவர்ஸ்ல யாரு queen? பகல்ல வந்து அரசன் வந்து சன், நைட் வந்து queen moon தன்னோட இதுல உட்கார்ந்துருக்கு, த்ரோன்ல வந்து உட்கார்ந்துருக்கு, அரியணையில உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மெஜஸ்டிக்கா மூன் வந்து உட்கார்ந்துருக்கு. கிளஸ்டர்ட் அரவுண்ட் பை ஹர் ஸ்டாரி ஃபேஸ். கிளஸ்டர்ட் அரவுண்ட், அவளை சுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா என்ன இருக்குன்னா ஸ்டார்ஸ் இருக்கு. ஸ்டார்ஸ் எல்லாம் அந்த மூனை சுத்தி இருக்கு. பட் ஹியர் தேர் இஸ் நோ லைட். இன்னும் கொஞ்சம் தூரம் பறக்குறாங்க. ஒரு மேபி இது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கலாம், இல்லை கிளவுட்ஸ் மூடி இருக்கலாம் மூணு. அதனால என்ன சொல்றாரு, பட் ஹியர் தேர் இஸ் நோ லைட். சே வாட் ஃப்ரம் ஹெவன் இஸ் வித் த பிரீசஸ் ப்ளோன். ஆனா நல்ல வேளை காற்று வீசிட்டு இருக்கு. சே வாட் ஃப்ரம் ஹெவன் இஸ் வித் த பிரீசஸ் ப்ளோன் த்ரூ வேர்டரஸ் க்ளூம்ஸ் அண்ட் வைண்டிங் மாசி வேஸ். அந்த காற்று வந்து எது வழியா வருது அப்படின்னா இந்த பாசி படர்ந்த அந்த செடிகள் வழியா, மரங்கள் வழியா அப்படியேவும் தென்றல் காற்று வீசிட்டு இருக்கு. ப்ரீஸ்னா தென்றல் காற்று, அது வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிளசண்டா இருக்கு. ஸோ இந்த ஸ்டான்ஸால பாருங்க, அவர் பொயட்ரி, அவரோட கற்பனா சக்தி மூலமா, வைன் மூலமா இல்ல. முதல் என்ன சொன்னாரு, வைனை குடிச்சிட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஹிப்போக்ரின் குடிச்சிட்டு வரேன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, நான் கற்பனை மூலமா உங்ககிட்ட வர போறேன், பொயசிங்கிற கற்பனை மூலமா, இமேஜினேஷன் மூலமா உன் கூட வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்துட்டேன், இப்ப நான் உன் கூட பறந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. குவீன் மூன் மேல உட்கார்ந்து இருக்கு, அதோட த்ரோன்ல மெஜஸ்டிக்கா உட்கார்ந்து இருக்கு, சுத்தி அதோட தோழிகள் மாதிரி இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் பறக்குறாங்க. இப்போ எனக்கு லைட் எதுவும் தெரியல அப்படிங்கிறாரு. மேபி இட் இஸ் ஹிடன் பை கிளவுட்ஸ். அந்த மூன் வந்து கிளவுட்ஸ்னால மறைக்கப்பட்டிருக்கலாம். சே வாட் ஃப்ரம் ஹெவன் இஸ் வித் த பிரீசஸ் ப்ளோன். ஆனா நல்ல தென்றல் காற்று வீசிட்டு இருக்கு, அந்த எல்லா இடங்களையும் படர்ந்து காற்று வீசி என்னை வந்து தாக்குது அப்படின்னு சொல்றாரு. I cannot see what flowers are at my feet, nor what soft incense hangs upon the boughs, but in embalmed darkness, guess each sweet where with the seasonable month endures. என்னால பார்க்க முடியல, ஏன்னா நல்ல இருட்டா இருக்கு. இந்த காடு மேல பறந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவரும் நைட்டிங்கேலும் பறந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, I cannot see what flowers are at my feet. என் கால்களுக்கு கீழே, நான் பறப்பதற்கு கீழே என்ன பூக்கள் இருக்கு, என்ன இருக்குன்னு என்னால குனிஞ்செல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா பறக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறார், நேரா பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறார். ஸோ கீழே என்ன இருக்குன்னு தெரியல, மேலும் இருட்டா இருக்கு. இட்ஸ் டார்க் ஓவர் தேர், ஸோ ஹி குட் நாட் see anything there. Nor what soft incense hangs upon the boughs. அந்த boughsனா branchesல என்ன பூக்கள் தொங்குகின்றன, அதாவது ஹேங்கிங். வாட் இன்சென்ஸ்னா இங்க வந்து நறுமணம் கொடுக்கக்கூடிய சாஃப்டான விஷயங்கள் எதுனா பூக்கள். ஓகே, சாஃப்ட் இன்சென்ஸ்னா அப்போ பூக்கள். என்ன பூக்கள் அங்கே பூத்திருக்கின்றன என்று எனக்கு தெரியல. பட் in embalmed darkness guess each sweet wherewith the seasonable month endures. ஆனா இந்த கடுமையான இருட்டுல கூட, ஒன்றுமே தெரியாத இந்த இருட்டுல கூட என்னால கெஸ் பண்ண முடியுது, என்ன மரம் எனக்கு கால் கடியில இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது. எப்படி தெரியுமா, இந்த மாசத்துல இந்த வாசம் வருது, அப்போ இது எந்த பூவா இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியும். ஸ்ப்ரிங் சீசன்ல எந்தெந்த பூ பூக்கும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு. பிரீஸ் மூலமா, தென்றல் காற்று மூலமா, அவரால் சென்சஸ் மூலமா அவருக்கு ஃபீல் பண்ண முடியுது, ஒரு சில ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது மூலமா அவரால் என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா கெஸ் பண்ண முடியுது என்னென்னலாம் அவர் காலு கீழே என்னென்ன மரங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்கன்னு. த கிராஸ், புட்கள் இருக்கு. த திக்கெட், அது ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஷ்ரப், முள் செடிகள். அண்ட் த ஃப்ரூட் ட்ரீ வைல்ட், ஏதோ ஒரு வைல்டு ஃப்ரூட் ட்ரீ, பலாப்பழம் மாதிரி ஒரு வைல்டு ஃப்ரூட் ட்ரீ இருக்கு, அதோட ஸ்மெல் ஃபீல் பண்றாரு. ஒயிட் ஹாத்தன், அது ஒரு பூ. இதெல்லாம் இங்கிலீஷ் ஃப்ளார்ஸ். ஓகே, பாஸ்டரல் எக்லாண்டன், இது ஒரு இது ஃப்ளார் தட் இஸ் ப்ளோன் இன் யூரோப்.
ஃபாஸ்ட் ஃபேடிங் வயலட்ஸ் கவர்ட் அப் இன் லீவ்ஸ், சீக்கிரமாகவே வாடிவிடக்கூடிய வயலட்ஸ்ன்ற பூ கூட அங்க பூத்திருக்கு, ஊதா பூ மாதிரி. ஓகே, இட் இஸ் கவர்ட் அப் இன் லீவ்ஸ், அது ஃபுல்லா இலைகளுக்கு இடையில பூத்திருக்கும். அண்ட் மிட் மேஸ் எல்டஸ்ட் சைல்ட் த கமிங் மஸ்க்ரோஸ். ஓகே, அடுத்ததா மெயினா மஸ்க்ரோஸ் பூத்திருக்கு. மஸ்க்ரோஸ் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அது எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு இனிமையான மணத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நெறைய தேன் இருக்கும் அந்த பூக்கள்ல. அதனால என்னாகும் அப்படின்னு சொன்னா, அத சுத்தி எப்பவும் தேனீக்கள் ரீங்காரமிட்டுட்டே இருக்கும். அப்ப இவருக்கு வந்து அந்த மணமும் தெரியுது, மஸ்க்ரோஸோட ஸ்வீட் அந்த சென்ட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாம he could hear the murmurous haunt of flies on summer eves. ஓகே, அந்த சம்மர் ஈவினிங்கோட மர்மரஸ் ஹாண்ட், ஏன்னா அந்த அந்த டைம் பூ பூத்திருக்கிற டைம் பீஸ் எல்லாம் அதுகளை சுத்தி இங்க ஆரம்பிட்டுட்டு இருக்கு, அந்த சத்தம் எல்லாம் கேக்குது. ஸோ பாருங்க, இட் இஸ் வெரி டார்க். என்ன பூ இருக்குன்னு தெரியல, பட் மந்த் அவருக்கு புரியுது, இந்த மந்த்ல என்னென்ன பூ இருக்கும், என்ன பழம் இருக்கும்னு தெரியுது. ஸோ அதை வச்சு அவர் அந்த இருட்டுலையும் அவர் ஒவ்வொன்றா கெஸ் பண்றாரு. கிராஸ் இருக்கு, திக்கெட் இருக்கு, ஃப்ரூட் ட்ரீ இருக்கு, ஹாத்தன் இருக்கு, பாஸ்டல் எக்லாண்டன் இருக்கு, வயலட்ஸ் இருக்கு, மிட் மேஸ் எல்டஸ்ட் சைல்ட் த கமிங் மஸ்க்ரோஸ். அதாவது மிட் மே மாசத்துல மே மாசத்தின் நடுப்பகுதியில் பூக்கக்கூடிய மஸ்க் ரோஸ் இருக்கு. அது எப்படி இருக்கும், ஃபுல் ஆஃப் டியூயி வைன், நிறைய உள்ள தேன் வச்சிருக்கும், அமுதம் வச்சிருக்கும். அது அது ஏன் வைன் அப்படின்னு சொல்றாரு, தேன் அப்படின்னு சொன்னா, அந்த வண்டுகள் என்ன பண்ணும், அது மதுவை உண்டுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த தேன்ன்றது வந்து அவங்களுக்கு மது மாதிரி, அதை குடிச்சிட்டு அப்படியே மயக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் டியூயி வைன், த murmurous haunt of flies on summer eves. So it could identify each and every smell and say what tree lies beneath my feet. என்ன இருக்குங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்றாரு. Darkling I listen, and for many a times I have been half in love with easeful death, called him soft names in many a mused rhyme, to take into the air my quiet breath. Okay, darkling I listen. இது வந்து அவர் தன்னையே நான் சொல்லிக்கிறாரா இல்ல டாக்லிங்னு நைட்டிங்கேல சொல்றாரான்னு தெரியல. ஏன்னா நைட்டிங்கேல் வந்து பொதுவா நைட்ல பாடுற ஒரு பறவை, அதனால அதை வந்து டாக்லிங்னு கூப்பிடுறாரான்னு தெரியல. பட் ஹி சேஸ் டாக்லிங் ஐ லிசன், நான் உன்னை கேட்டுட்டு இருக்கிறேன், உன்னோட பாடலை கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் ஃபார் மெனி அ டைம் ஐ ஹாவ் பீன் ஹாஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் அப்படிங்கிறார். நான் வந்து சாகிறதுக்கு பல முறை ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பர்சனல் லைஃபோடையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும். டியூபர்குலோசிஸ்னால அவர் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. டெத் வந்து சீக்கிரம் வரப்போகுது, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான டெத்தாக இருக்க போகுது. எலும்புருக்கின்ற ரொம்ப இருமல் வந்து உடம்ப உருக்கி அவர் வந்து சாக போறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஈஸியான ஒரு டெத். இப்போ அவரோட கோரிக்கை ஒண்ணுதான் இருக்கு, சந்தோஷமா ஈஸியா கொஞ்சம் செத்துட்டா பரவாயில்லையே, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சாகணுமா, ஈஸியா செத்தா பரவாயில்ல, அதுதான் அவரோட வேண்டுதலா இருக்கு. சோ அவர் என்ன சொல்றாரு, ஐ ஹாவ் பீன் ஹாஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத், எனக்கு பாதி காதல் உண்டு ஈஸ்ஃபுல் டெத் மேல, அதாவது ஈஸியா செத்து போறது மேல, ஒரு அழகான இறப்பு மேல எனக்கு ஒரு காதல் உண்டு. கால்ட் ஹிம் சாஃப்ட் நேம்ஸ் இன் மெனி எ மியூஸ்ட் ரைம். அந்த டெத்தை வந்து நான் பல பேர்கள் சொல்லி அழகா கூப்பிட்டுருக்கேன். டு டேக் இன் டு த ஏர் மை குவைட் பிரெத், என்னுடைய மூச்சு காற்றை அப்படியே கொண்டு போய்விடு என்று இறப்பை நான் பலமுறை அழைத்திருக்கின்றேன்னு சொல்றாரு. கால்ட் ஹிம் சாஃப்ட் நேம்ஸ், நிறைய நல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருக்கேன். இன் மெனி எ மியூஸ்ட் ரைம், நிறைய பாடல்ல அவனுக்கு நிறைய பேர் வச்சு, டெத்துக்கு நிறைய விதவிதமா பேர் வச்சு கூப்பிட்டுருக்கேன். டு டேக் இன் டு த ஏர் மை குவைட் பிரெத், அப்படியே வந்து காத்தோட காத்தா என் மூச்சு காத்தையும் எடுத்துட்டு போயிருன்னு சொல்லியிருக்கேன். நவ் மோர் தென் எவர் சீம்ஸ் இட் ரிச் டு டை, இந்த நிமிஷம் நான் செத்து போனேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா, ஐ எம் லிசனிங் டு யுவர் சாங், உன்னோட பாட்டை கேட்டு ஒரு எக்ஸ்டசில இருக்கேன், ஒரு பரவச நிலையில இருக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் திஸ் இஸ் த டைம் ரிச் டு டை, ரொம்ப இந்த நிமிஷம் செத்தேன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா ஒரு பணக்கார மாதிரி நான் சாவேன், ரொம்ப ஃபில்லிங்கா மனசு சந்தோஷத்தோட நான் செத்துடுவேன். டு சீஸ் அப்பான் த மிட் நைட் வித் நோ பெயின், அப்படியே தூக்கத்துல அப்படியே அமைதியா உயிர் போயிடணும், அந்த மாதிரி நான் வந்து
சாகணும்னு நினைக்கிறேன். எப்படி சாகணும்னு நினைக்கிறேன்? டு சீஸ் அப்பான் த மிட்நைட் வித் நோ பெயின். நெறைய பேர் சொல்லுவாங்களே, தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு. அந்த மாதிரி சாகணும்னு நினைக்கிறேன். while thou art pouring forth thy soul abroad in such an ecstasy. எப்படி தெரியுமா? ஏன் எனக்கு நோ பெயின் இருக்காது? ஏன்னா நீ வந்து பெயின்லெஸ்னஸ் குடுக்குற. பை யுவர் சாங். உன்னோட பாடல் கேட்டு எனக்கு ஒரு நம்னஸ் வந்துருச்சு. அப்படியே உடம்பெல்லாம் எப்படி போயிருக்கு, அனஸ்தீசியா குடுத்த மாரி, ஒரு மயக்க மருந்து குடுத்த மாதிரி இருக்கு என் உடம்பு. ஓகே, ஐ அம் ஹியரிங் யுவர் சாங் த்ரூ மை சென்சுவல் இயர்ஸ். உன்னோட பாடல்கள் கேட்டு என் உடம்பே அப்படியே ஒரு மயக்கத்துல இருக்கு. இந்த ஒரு பரவச நிலையில இருக்கு. எக்ஸ்டசில இருக்கு. இப்போ நான் இறந்தேனா, this would be the rich time to die அப்படிங்கிறார். Still wouldst thou sing and I have years in vain, to thy high requiem becomes a sword. இப்ப நான் இறந்துட்டேன். அவர் கற்பனை பண்ணிக்கிறார். எல்லாம் கற்பனை தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஓகே, டெத்தை கூட அந்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸ்டில் wouldst thou sing. இன்னமும் நீ பாடிக்கொண்டிருக்கிறாய். பட் ஐ am no more. நான் இறந்து விட்டேன். நான் நின்று விட்டேன். என்னுடைய இயக்கம் நின்று விட்டது. and I have ears in vain. எனக்கு காதுகள் இருக்கின்றது, ஆனால் கேட்கவில்லை. ஏன்னா பாடியில, டெட் பாடியில காதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா அது வந்து என்ன ஆகாது, அந்த சென்ஸ் இருக்காது. ஸோ ஐ ஹாவ் இயர்ஸ் இன் வெயின். வெயின்னா சும்மா வீணா தான் இருக்கு. என்னோட காதுகள் வீணா தான் இருக்கு. ஏன்னா உன் பாடல் எனக்கு கேட்கல. பட் டு தை ஹை ரிக்வீம் பிகம் அ சாட். ஆனா என்னோட உடம்பு மேல இப்போ இவங்க அவர் கிறிஸ்டியன் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, டெத்துக்கு அப்புறம் சர்ச் யார்டில் அவங்க ப்ரீஸ்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாடல்கள்லாம் பாடி தான் அந்த இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பாடுவாங்க. அது மாதிரி நீ இப்போ எனக்கு ஹை ரெக்வீம் பாடிட்டு இருக்கிற. உன்னோட பாடல் தான் இப்போ எனக்கு சர்ச்சில் பாடப்படும் அந்த கடைசி பிரேயர் மாதிரி அமையுது. இட் பிகம்ஸ் அ சாட். ஓகே, அந்த அந்த மணல் மேல மண் மேல நான் படுத்திருக்கேன். நீ வந்து அந்த ரெக்வீம் பாடிட்டு இருக்கிற. ரெக்வீம்னா அந்த டெத் சாங். சாங்ஸ் தட் இஸ் sung by the priest after the death. Some ritual song after death is a requiem. Okay. So, this is the last stanza of the poem. Thou was not born for death, immortal bird அப்படிங்கிறாரு. நீ ஆனா நான் இறந்து போவேன், பட் நீ சாக மாட்ட அப்படிங்கிறாரு. I will die, anytime I may die, but you are not born for death. Thouனா என்ன? You. Thou was not born for death, immortal bird. அழிவில்லாத பறவையே அப்படிங்கிறார். ஓகே, இந்த இடத்துல பறவை அழிவில்லா, எல்லா பறவையும் கண்டிப்பா அதுவும் சாகதான் போகுது. அதனால இதை நம்ம பல விதமா இன்டர்பிரட் பண்ணலாம். எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னா, அவர் அந்த தனிப்பட்ட பறவையை சொல்லல, பொதுவா வானம்பாடி, நைட்டிங்கேல்னா வானம்பாடி. ஸோ பொதுவா வானம்பாடி அப்படிங்கிற இனத்தை சொல்றதா எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்றோம்னா, கவிஞர்களை சொல்றதா, ஒரு ஆர்ட் சொல்றதா, பாடல்ங்கிற ஒரு ஆர்ட் சொல்றதா கூட வச்சுக்கலாம். No hungry generations tread thee down. யாருமே உன்னை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, உன்னைய வந்து சாகடிக்க முடியாது, உன்னைய வந்து வீழ்த்த முடியாது. எந்த ஹங்க்ரி ஜெனரேஷன்ஸும் உன்னைய வந்து வீழ்த்த முடியாது. The voice I hear this passing night was heard in ancient days by emperor and clown. உன்னுடைய வாய்ஸ், இப்ப நான் கேட்கிற இந்த வாய்ஸ் வந்து பல முறை பல மன்னர்களாலும் அதாவது மன்னர்களும் கேட்டிருக்கிறாங்க உன்னோட வாய்ஸ், கிளவுனும் கேட்டிருக்கான். கிளவுனுன்னா நம்ம யாரை சொல்வோம் அப்படின்னு சொன்னா, ஜோக்கரை சொல்வோம். அப்போ உன்னோட பாடல்கள் இவங்களுக்கு தான் தனிப்பட்ட ஒரு சில ஆளுக்கு தான்லாம் கிடையாது, எல்லாரும் உன்னோட பாடலை கேட்கலாம். Perhaps the self same song that found a path through the sad heart of Ruth when sick for home. உன்னுடைய இதே பாடல் தான், இந்த பாடலை தான் யாரு கேட்டிருப்பா அப்படின்னு சொன்னா, பல பேருக்கு இது வந்து பெரிய ஆறுதலா இருக்கும். அதுல வந்து யாருக்குன்னா, ரூத் மாதிரி ஆளுகளுக்கு உன்னோட பாடல்கள் ரொம்பவே ஆறுதலா இருந்திருக்கும். சரி, இப்ப ரூத்னா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரூத்ங்கிறது ஒரு மித்திக்கல் கேரக்டர். அவங்க என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கிறப்போ she happens to lose her husband. ஓகே, அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோன்னு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, மனசெல்லாம் ஒரே வேதனையா அந்த தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கார்ன் வெட்டிட்டு இருக்காங்க. she stood
stood in tears amid alien corn. ஏலியன் ஃபீல்ட்ஸ்ல அவ உட்காந்து அந்த இதெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறப்போ இந்த சாங் கேட்கிறப்போ அவளுக்கு ஆறுதலா இருக்குமா. அவங்க வீட்டு ஞாபகம் வந்துரும். உன்னோட சாங் அவளுக்கு பல சந்தோஷத்தை கொடுக்கும். The same that oftentimes have charmed magic casments opening on foam of perilous seas in fairy lands forlorn. இந்த உன்னோட இதே பாடல் தான் பல மேஜிக் கேஸ்மென்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மேஜிக் கேஸ்மென்ஸ் அப்படின்னு சொன்னா அதாவது ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா பல அதாவது அந்த பல கடல்கள் மலைகள் தாண்டி அந்த டிராகன்ஸ் எல்லாம் கடத்திட்டு போய் அந்த வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பெண்ணை வந்து சிறைப்பிடிச்சு வச்சிருக்கோம். அந்த பெண்ணுக்கு வந்து ஒரே ஆறுதலா உன்னோட பாடல் இருந்திருக்க கூடும் அப்படின்லாம் சொல்றாரு. ஓகே, ஸோ உன்னோட சாங்ஸ் வந்து ஒரு சிலருக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நீ ஒரு அழிவில்லாத பறவையே. ஓ ஆஃப் பெரிலஸ் சீஸ் இன் ஃபேரி லேண்ட்ஸ் ஃபர்லோன். ஃபேரி லேண்ட்ஸ்னா அதான் அந்த ரொமான்டிக் ஸ்டோரிஸ்ல அந்த மெடிவல் ஸ்டோரிஸ்ல வர்ற கதைகள்ல இப்படிதான் கடத்திட்டு போய் இந்த பெண்களையோ ஒரு அழகான ஒரு பெண்ணையோ இளவரசியையோ எங்கேயோ வச்சிருப்பாங்க. அவளுக்கு கூட உன்னுடைய பாடல் தான் வந்து ஒரு என்னவா இருக்கும் அப்படின்னா கம்ஃபர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இது லாஸ்ட் ஸ்டான்ஸா இல்ல, நான் லாஸ்ட் ஸ்டான்ஸாவை இங்க கொடுக்க மிஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. நான் அதை வேற ஒன்றுல ரீட் பண்ணி அதுக்கான மீனிங் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். Forlorn, the very world is like a bell to toll me back from thee to my soul's self. Adieu, the fancy cannot cheat so well, and she is famed to do deceiving else. Forlorn அப்படிங்கிற அந்த வார்த்தையில அவங்க திடீர்னு அவர் வந்து திரும்ப ஞாபகத்துக்கு வர்றாரு. இவ்வளோ நேரம் கற்பனையில இருந்தாரு, அந்த பறவையோடையே சேர்ந்து பறந்துட்டு இருந்தாரு, ஏதோ டெத் பத்தி நினைச்சாரு, எண்ணங்கள்லாம் அங்கங்க அவர் கலைப்பாஞ்சிட்டு இருந்தது. கடைசியா ஃபொர்லோன்னா ஏலியனேட்டட், தனிமைப்படுத்தப்படுதல். அது ஓகே, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட உன் பாடல்கள் இனிமையா இருக்கும்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை வந்து திரும்ப அவரை எங்க இழுத்துட்டு வருதுன்னா நிஜ உலகத்துக்கு இழுத்துட்டு வருது. Forlorn, the very word is like a bell to toll me back from thee to my soul self. அந்த வார்த்தை உன்கிட்ட இருந்த எண்ணெய் என்கிட்டயே கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறார். Adieu, the fancy cannot cheat so well. என்னோட ஃபேன்சி, என்னோட கற்பனையும் என்னைய ஏமாத்திருச்சு, அதுவும் ரொம்ப நேரம் நிக்கல. As she is famed to do deceiving else. அதுவும் ஏமாற்றக்கூடிய ஒரு ஒண்ணுதான், அதுவும் என்னை ஏமாத்திருச்சு, திரும்ப என்கிட்டயே என்ன கூப்பிட்டு வந்துருச்சு. Adieu, adieu, thy plaintive anthem fades past the near meadows, over the still stream, up the hillside, and now it is buried deep in the next valley glades. Was it a vision or a waking dream? Fled is that music. Do I wake or sleep? Adieu, adieu, thy plaintive anthem fades. இப்போ நான் எனக்குள்ள வந்துட்டேன், உன்னைய you are away from me. நான் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டேன் உன்னிடமிருந்து. இப்பொழுது உனக்கு நான் ஒரு குட் பை சொல்றேன். ஓகே, ஐ ஹவ் given you an adieu. உன்னோட பாட்டு சத்தம் ஃபேட் ஆயிட்டே வருது. நீ இங்க இருந்து பறந்து அடுத்து இருக்க புல்வெளியையும் தாண்டி அடுத்த வேலிக்கெல்லாம் போயிட்ட. இப்போ உன்னோட பாட்டு சத்தம் சுத்தமா நின்றுச்சு. இப்போ எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. Was it a vision or a waking dream? நான் என்ன கனவு காண்றேனா, இல்ல இது பகல் கனவா, என்ன இது? Fled is that music. உன் சத்தம் இப்ப கேட்கவே இல்லையே. Do I wake or sleep? நான் முழித்து கொண்டிருக்கிறேனா தூங்கிக் கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி அந்த இந்த ஓட்டுவ நைட்டிங்கேல வந்து முடிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ அந்த ஃபைனல் ஸ்டான்ஸால வந்து ஒரு 2-3 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சாரி, நான் வந்து இது உங்களுக்கு ஸ்லைட்ஸ்ல வைக்காம விட்டுட்டேன். ஸோ அதை வந்து திரும்ப நான் வந்து அதுல முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். Forlorn, the very word is like a bell to toll me back from thee to my soul self. Forlornன்ற வேர்ட் என்னைய திரும்ப கூப்பிட்டு வந்துருச்சுன்னு சொல்வாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். அடுத்ததா வந்து was it a vision or a waking dream? கடைசி 2 லைன். ஓகே, was it a vision or a waking dream? உன்னோட பாட்டு இவ்வளவு நேரம்
நேரமா நான் கேட்டுட்டு இருந்தேன்னு நினைச்சது உண்மையிலேயே நான் கேட்டேனா, இல்லைன்னா அது ஒரு பகல் கனவா, இல்ல அது ஒரு மாயையா? ஓகே, ஃப்ளட் இஸ் தட் மியூசிக். அந்த மியூசிக் இப்போ பறந்து போயிடுச்சு. டு ஐ வேக் ஆர் ஸ்லீப்? நான் முழித்துக் கொண்டிருக்கிறேனா, தூங்கிக் கொண்டிருக்கிறேனா? அப்படின்னும் கேட்கிறார். ஓகே, ஸோ இப்படிதான் அந்த ஃபைனல் ஸ்டான்ஸா முடியுது. ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் மார்டாலிட்டி அண்ட் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் த பேர்டு. அந்த பேர்டோட ஹாப்பினஸோடையும் நம்ம அந்த கம்பேர் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரச்சனைகளோட நீ எல்லாம் இருக்க வேணாம், நீ பறந்து போயிடு அப்படிங்கிறாரு. அப்புறம் உன்னோட சந்தோஷத்தை பார்த்தா நானும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். எதையாவது சாப்பிட்டு உன் கூட ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்காக வைன் குடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹிப்போக்ரைன் குடிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் நான் வந்துட்டேன் உன் கூட. ஆனா வைன் எல்லாம் குடிச்சு வரல. நான் இமேஜினேஷன்ல வந்தேன். பொயசி மூலமா வந்தேன். என்னோட கிரியேட்டிவ் ஆர்ட் மூலமா வந்தேன். நான் அது கூட சேர்ந்து உன் கூட சேர்ந்து பறக்கிறேன் அப்படிங்கிறாரு. பறக்கிறப்ப கீழே என்னெல்லாம் இருக்குன்னு கற்பனை பண்றாரு. அப்புறம் டெத் பத்தி யோசிக்கிறாரு. டெத் வந்து சீக்கிரம் எனக்கு அவருக்கு வரப்போகுதுன்றதுனால டெத் பத்தி நிறையவே பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. அந்த சாங் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட், ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஆப்டிமிஸ்டிக்கா ஒரு சில ஸ்டான்சாஸ் இருக்கும், பெசிமிஸ்டிக்கா இருக்கும் ஒரு சில ஸ்டான்சாஸ். அப்படியே போய் கடைசியில வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நான் முடித்து கொண்டிருக்கிறேனா, தூங்கி கொண்டிருக்கிறேனா, இது என்ன கனவா நினைவா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் போயம் ஓட் டு அ நைட்டிங்கேல் பை ஜான் கீட்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த போயம். திரும்ப நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா எல்லா ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸும் நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். எஸ்ஏவும் நீங்க எழுதிடலாம்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ் அண்ட் இட்ஸ் அ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.